இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய உயிரை தியாகம் செய்து எங்களை மீட்டெடுத்தவரே, சிதறுண்ட இஸ்ரவேல் மக்களை ஒன்றாக சேர்த்த இறைவனே, நீர் எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இஸ்ரவேல் மக்களை நான் ஒரு நாட்டினர் ஆக்குவேன் என்று இறைவன் கூறுகின்றார். இதோ நான் இஸ்ரேலில் சிதறுண்ட மக்களை நான் ஒன்று சேர்ப்பேன் என்றும் இறைவன் இஸ்ரவேல் மக்கள் மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்துகிறது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ எவ்வாறு இயேசு மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்வார் என்று கூறுகிறது. சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாக சேர்ப்பதற்காக இயேசு இறக்கப் போகின்றார் என்று தெளிவுபடுத்துகின்றது. பலருக்காக ஒருவர் இறக்க வேண்டும் என்றும் இயேசுவை கொல்ல அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறது நற்செய்தி வாசகம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்காக உமது உயிரை தியாகம் செய்தவரே, நாங்கள் வாழ, எங்களை மீட்டெடுக்க நீர் உம்மையே முழுமையாக கொடுத்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இயேசுவின் இரக்கம் நம்மை கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஜெபிப்போம். இயேசுவே ஆண்டவரே, எங்களிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையெல்லாம் உம் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.